بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إن الدين عند الله الإسلام وقال أيضا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படி மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, சென்ற வார ஜும்மா உரையில் பள்ளிவாசலிலே பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மா உரையிலையும் அது சம்பந்தமாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. பள்ளிவாசலிலே பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் என்ற அந்த விஷயங்களில் பள்ளிவாசலுக்கு வந்தபோது தஹியத்துல் மஸ்ஜித் என்ற ஒரு தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அதே போல சஹாபா பெருமக்களுக்கு தொழுமாறு சொல்லியிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வந்தபோது முதலாக நாம் 2 ரக்காயத் தஹியத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகையை தொழுவது சுன்னத்தான ஒரு நடைமுறை. அதற்கு பிறகு அந்தந்த தொழுகைகளிலே தொழக்கூடிய முன் சுன்னத்தோ அதற்கு பிறகு பின் சுன்னத்தோ நாம் தொழுது கொள்ளலாம். நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையை பின்பற்றி இருப்பதாக பல்வேறு வரலாற்று குறிப்புகளிலே பார்க்க முடிகிறது. எனவே நாமும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். பள்ளிவாசலுக்கு வந்து தஹியத்துல் மஸ்ஜித் என்ற அந்த தொழுகையை தொழ முடியும் என்றால் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து பள்ளிவாசலிலே பேணப்பட வேண்டிய சில ஒழுக்கங்கள் என்ற அந்த பட்டியலிலே பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்று அரசர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் செயல்பட்டார். முஸ்லிமாக அவர் மாறவில்லை. இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதுவெல்லாம் செய்து கொண்டிருந்தார்.
ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் இருக்கக்கூடிய யமாமா என்ற ஒரு பகுதி, நஜ்து தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யமாமா என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியிலே தான் இவர் சிற்ற அரசராக இருக்கிறார். அந்த பகுதிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரை படையை அனுப்பி வைத்து போர் புரியுமாறு சொன்னார்கள். போர் புரிந்தார்கள். அந்த சுமாமா என்ற அந்த அரசரை கைது செய்து கொண்டு வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே கைதியாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இது நடைமுறையில் இருந்த ஒரு பழக்கம். கைதியாக யார் வருகிறாரோ அவரை பள்ளிவாசலிலே கட்டி வைத்திருப்பார்கள். பள்ளிவாசலிலே கட்டி வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் வந்து பேசுகிறார்கள். சுமாமாவே, என்னிடத்திலே நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? அப்போது அவர் சொன்னார், நீங்கள் என் மீது இரக்கப்பட்டு என்னை மன்னித்து விட்டால் அது சிறந்தது. ஒருவேளை முந்தைய காலகட்டங்களிலே நான் செய்திருக்கக்கூடிய அந்த தீங்கின் காரணமாக என்னை தண்டித்தால் அதற்கு நான் தகுதியான ஆளுதான். அதனால் நீங்கள் மன்னித்து விட்டால் அது நன்றியோடு நான் அதை ஏற்றுக்கொள்வேன், தண்டித்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அது அல்லாமல் என்னிடத்திலே நஷ்ட ஈடாக ஏதாவது பொருளாதாரம் கேட்டாலும் அதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இப்படி 3 விதமான செய்தியை அவர் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக பள்ளிவாசலுக்கு போனார்கள், தொழுதார்கள், வந்து விட்டார்கள். முதல் நாள் இப்படி நடக்கிறது. 2வது நாள் வருகிறார்கள், இதே போல கேள்வி கேட்கிறார்கள், அதே பதிலை சொல்லுகிறார்கள். 3வது நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், இதே பதிலை சொல்லுகிறார்கள். ஆக 3 நாட்களும் ஒரே பதில் தான். என்னை மன்னித்தால் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு நன்றி உள்ள மனிதனாக இருப்பேன், என்னை தண்டித்தாலும் அதற்கு நான் தகுதியானவன் தான், நஷ்ட ஈடாக ஏதாவது கேட்டாலும் நான் அதை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் இப்படி நடந்ததற்கு பிறகு 3வது நாளுக்கு பிறகு அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். யமாமா நாட்டை சார்ந்த சுமாமா என்ற அந்த சிற்றரசர் அவிழ்த்து விட்டதற்கு பிறகு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு சென்று குளித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கையை பிடித்து கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை நான் மனப்பூர்வமாக ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலாக நபியாக இருக்கிற என்பதையும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு தன்னுடைய பகுதிக்கு அவர் செல்லுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து அனுப்பி வைத்தார் என்பதாக புகாரி, முஸ்லிம் போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே இந்த ஹதீஸ் வருகிறது. இது ஒரு ஹதீஸ் தான், ஞாபகப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கத்தை இப்போது சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்பதற்காக அதை ஞாபகப்படுத்துகிறேன். பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறார்கள். இந்த சுமாமா என்ற அந்த அரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பள்ளிவாசலை மஸ்ஜித் நபவியில மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அங்கு வரக்கூடிய அந்த சஹாபா பெருமக்கள் முஸ்லிம்கள் எப்படி ஒருவருக்கொருவர் பேசி பழகி கொள்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி பேசுகிறார்கள், அவர்களுக்கு எதை போதிக்கிறார்கள், எதை சொல்கிறார்கள், சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதையெல்லாம் அப்படியே உற்று நோக்கி கவனித்துக் கொண்டே இருக்கிறார். 3 நாட்களும் இதை கவனிக்கிறார். 5 நேரத்துக்கு தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது, தொழுகை வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பேசுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பேசுவார்கள். இன்னைக்கு யாராவது கனவு கண்டீர்களா? கனவு கண்டேன் என்று சொன்னால் அந்த கனவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வார்கள். யாராவது வரவில்லை என்றால், பள்ளிவாசலுக்கு யாராவது தொழ வரவில்லை என்றால், ஏன் வரவில்லை, எதற்கு வரவில்லை, என்ன காரணம் என்று விசாரிப்பார்கள். விசாரித்ததற்கு பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு சென்று நலன் விசாரிப்பார்கள். ஏன் அந்த தோழர் வரவில்லை, என்ன காரணம், என்ன ஆனது, ஏதானது என்று விசாரிப்பார்கள். விசாரித்து உடல்நிலை சரியில்லை என்றால் அதை நலன் விசாரிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு அணுகுமுறையை பள்ளிவாசலிலே
சுமாமா என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றரசர் பார்த்ததற்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு, இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறான், இப்படி வாழணும் என்ற அந்த போதனையை அந்த அரசருக்கு சொல்லவில்லை. கவனிக்க வேண்டிய செய்தி இது. எதுவுமே சொல்லவில்லை. குர்ஆன் இறங்கி இருக்கிறது, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்ற எந்த போதனையும் செய்யவில்லை. பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளை, ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து அதை கிரகித்துக் கொண்டு புரிந்து கொண்டு முஸ்லீம் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள், அவர்களுக்கு எது போதிக்கப்படுகிறது, அந்த செய்தி எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தார் என்பதுதான் இந்த ஹதீஸை முஹத்திஸீன்கள் விளக்கமாக எழுதுகிற போது நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது ஏன் ஞாபகப்படுத்துகிறேன்னு தெரியுமா? பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், மார்க்க உபதேசத்தை பேசக்கூடிய இடம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியிலே அந்யோன்யமாக, பாசமாக, நேசமாக, சகோதர வாஞ்சையோடு வாழ வேண்டும் என்ற அந்த அழகிய வழிமுறை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். இது மட்டும்தான் பள்ளிவாசலே பேணப்பட வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே முஸ்லீம் அல்லாத ஒருவர் வருகிறார் என்று சொன்னால், பார்த்தார் என்று சொன்னால், பள்ளிவாசலில் என்ன செய்கிறார்கள், அங்கு என்ன போதிக்கப்படுகிறது, ஏன் பள்ளிவாசலுக்கு அந்த 5 நேரத்திலே வாங்க சொல்லப்படுகிறது, தொழப்போகிறார்கள், அங்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார் என்று நம்முடைய செயல்களை பார்த்து, நடைமுறையை பார்த்து, குணாதிசயங்களை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தை புரிவதற்கு முடியக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு போதனையை பள்ளிவாசல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு பள்ளிவாசல் எப்படி இருக்கிறது? பள்ளிவாசல் ஒரே சண்டை சச்சரவு, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்ற இந்த சண்டை சச்சரவு, தேவையில்லாத பேச்சுக்கள். ஒரு விஷயத்தை நன்றாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலிலே சப்தமாக பேசக்கூடாது என்பதை சென்ற வார ஜும்மா அவரையிலே ஞாபகப்படுத்தினேன். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது, அல்லது ஒரு செய்தியை பேச வேண்டியிருக்கிறது, பள்ளிவாசலுக்கு வெளியே போய் பேசணும். பள்ளிவாசல் உள்ள இருந்து பேசக்கூடாது. தொழக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் இடைஞ்சல் செய்யக்கூடாது. சென்ற வார ஜும்மா அவர்களை ஞாபகப்படுத்தினேன். குர்ஆன் சப்தமாக ஓதுவது கூட பள்ளிவாசலே கூடாது. எப்போது தெரியுமா? ஒருவர் தொழுது கொண்டிருந்தால், ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், அப்போது நாம் குர்ஆனை சப்தமாக ஓதலாமா? ஓதக்கூடாது. அல்லது ஒரு திக்ரை சப்தமாக ஓதலாமா? ஓதக்கூடாது. அமைதியாகத்தான் ஓத வேண்டும், அமைதியாகத்தான் திக்ரு செய்ய வேண்டும். யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் பள்ளிவாசல் இருக்கிறீர்கள், அல்லது உங்களை போல் இன்னொரு ஓதி கொண்டிருக்கிறார், அல்லது உங்களை போன்று இன்னொரு திக்ரு செய்து கொண்டிருக்கிறார், அப்போது சப்தமாக ஓதிக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ சத்தம் ஓதணும் அவ்வளோ சத்தமாக ஓதிக்கொள்ளலாம். தொழக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது. இப்போ பள்ளிவாசலில் சப்தத்தை உயர்த்துவது கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சென்ற வார ஜும்மா அவர்களை ஞாபகப்படுத்தினேன். அங்கே பள்ளிவாசலில் எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உலகம் சார்ந்த பேச்சுக்கள், நம்முடைய சண்டை சச்சரவுகள், நம்மை சார்ந்த அந்த கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் பள்ளிவாசலை வைத்து பேசவே கூடாது. இங்க முழுக்க முழுக்க இறைவனை வணங்க வந்திருக்கிறோம், இறைவனிடத்தில் உதவி தேட வந்திருக்கிறோம். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். அதுபோலதான் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தோப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் பள்ளிவாசலிலே குர்ஆன் ஓதுகிறாரோ, தங்களுக்கு மத்தியிலே மார்க்க சம்பந்தமான உரையாடல்களை பேசுகிறார்களோ, அவர்களுக்கு சக்கீனா என்கிற நிம்மதி கிடைக்கிறது, மலக்குமார்கள் தங்களுடைய அருள்களை அவர்கள் மீது பொழிகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன காரணம்? ஒன்று குர்ஆன் ஓதுவதன் காரணமாக, இரண்டாவது மார்க்க சம்பந்தமான உரையாடல், ஹலால் ஹராம் பேணுவது சம்பந்தமாக, வாழ்க்கைக்கு தேவையான குர்ஆன் போதிக்கக்கூடிய விஷயத்தை பேசுவது சம்பந்தமாக, அல்லது எப்படி வாழ வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக, இந்த மாதிரி பேசக்கூடிய, இந்த பேச்சுக்கள் பேசக்கூடிய அந்த நபர்கள் மீது மலக்குமார்கள் தங்களுடைய ரஹமத்தை பொழிகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அங்கே கூட நல்ல விஷயங்களுக்காகத்தான் அந்த பரக்கத் என்கிற சக்கினா என்கிற நிம்மதி நமக்கு கிடைக்கிறது என்பதையும் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்து பள்ளிவாசலுக்கு உதவி செய்வது சம்பந்தமாக சில செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர்,
ஷாம் என்கிற சிரியா, இப்போது இருக்கக்கூடிய சிரியா நாட்டிலிருந்து வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்தில் சிரியா நாட்டிலே விளக்குகள், அந்த காலத்தில் விளக்கு தான் இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் அது குறைவாக இருந்தது. மதீனாவிலே மக்காவிலே அதுவெல்லாம் இல்லை. இருள்மயமான ஒரு சூழ்நிலை தான். ஷாம் தேசத்திலிருந்து வருகிற போது அந்த பகுதியில் விளக்கு, ஜைத்தூன் எண்ணெயை வைத்து விளக்கு எரிக்கக்கூடிய பழக்கம், அந்த விளக்கு, அந்த எண்ணெய், அந்த திரியெல்லாம் அந்த காலத்தில் இந்த முறைகள் இருந்ததோ அதெல்லாம் வாங்கிட்டு வருகிறார்கள். வந்து பள்ளிவாசலிலே மஸ்ஜிது நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியிலே வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகை நேரத்திலே தன்னுடைய அடிமையை அழைத்து வந்து ஒவ்வொரு பகுதிகளிலே 4 மூலைகளிலே அந்த விளக்கை தொங்கவிட்டு அந்த ஜைத்தூன் எண்ணெயை அதில் ஊற்றி பற்ற வைத்து விளக்கு வெளிச்சமாக தெரிகிறது. பள்ளிவாசல் பிரகாசமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அது வரைக்கும் அப்படி இல்லை, இருள்மயமான ஒரு சூழ்நிலை. பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமை இரவு பிரகாசமாக தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பார்த்துவிட்டு அப்படியே மெய் மறந்து நிற்கிறார்கள். இந்த செயலை செய்தது யார்? இந்த பள்ளிவாசலை ஒளிமயமாக ஆக்கியவது யார், வெளிச்சமாக ஆக்கியது யார் என்று கேட்டார்கள். தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் தான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம், யாராவது ஒரு நல்லது செய்து விட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லது நல்ல காரியத்துக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி ஏதாவது நல்லது செய்தால் அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய முதல் வேலை துஆ செய்வார்கள். அவர்களுக்காக, பரக்கத்துக்காக, ஆயுளுக்காக, சிறந்த வாழ்வுக்காக, மறு உலகத்திலே சொர்க்க வாழ்வை பெறுவதற்காக அப்படிப்பட்ட துஆக்களை செய்வார்கள். நவ்வர்தல் இஸ்லாம நவ்வரக்கல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆখিরা லவ் கானத் லி இப்னத்துன் லஸவஜதுஹா. தமீமு தாரியே, அல்லாஹ்வுடைய வீட்டை நீ ஒளிமயமாக்கிட்ட, அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஒளிமயமாக ஆக்கி வைப்பானாக. நீ அல்லாஹ்வுடைய வீட்டை, பள்ளிவாசலை இருளாக இருந்தது, இப்போது நீ ஒளிமயமாக ஆக்கிவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசமாக ஒளிபுரிந்ததாக ஆக்கி வைப்பானாக. அடுத்து சொன்ன விஷயத்தை தான் நம்ம கவனிக்கணும். எனக்கு ஒரு மகள் இருந்தால், அப்போது வரைக்கும் ரசூலுல்லாஹ் மகள் இருந்து திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள். மகள் யாரும் இல்லை. இப்போது எனக்கு ஒரு மகள் இருந்தால், லவ் கானத் லி இப்னத்துன் லஸவஜதுக, எனக்கு ஒரு மகள் இப்போது இருந்தால் உனக்கு அந்த மகளை திருமணம் முடித்து வைத்து கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னதாக உஸ்துல் காபா, இசாபா போன்ற வரலாற்று கிதாபுகளிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பள்ளிவாசலை அழகுபடுத்தியவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், நிம்மதி தரக்கூடிய இடம், ஒருவருக்கு ஒருவர் முஸ்லீம் சகோதர வாஞ்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய இடம். ஆக பள்ளிவாசலுக்கு நம்மால் முடிந்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம உதவி செய்யணும். இப்போ நம்முடைய பள்ளிவாசல் இருக்கிறது, இந்த முழுக்க சந்தாவை கொண்டு தான் இந்த பள்ளிவாசல் செயல்படுகிறது என்பதெல்லாம் நாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். நம்முடைய இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற இந்த பள்ளிவாசல் சந்தாவின் மூலமாகத்தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நம்ம பள்ளிவாசலுக்கு தொழ வரக்கூடிய அந்த மேல் மக்கள் நல்லவர்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்கிற போது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் அந்த உதவிகளை செய்கிறார்கள். அல்லாஹ் மென்மேலும் அவருக்கு பரக்கத்தை கொடுத்து இது போன்ற நற்காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக தருவானாக. நம்ம பள்ளிவாசலை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கிறது? சந்தா தான் முதல், அடுத்து சில மேல் மக்கள் ஸ்பான்சர் ஏதாவது செய்வார்கள், இப்படிப்பட்ட சில இது. இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு முடிந்த வரைக்கும் நம்முடைய பங்களிப்பு தாராளமாக செய்யணும். வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் வசூல் செய்கிறார்கள், அது கூட நம்முடைய மார்க்க நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறையாகத்தான் வரலாற்று குறிப்புகளிலே பார்க்க முடிகிறது. இந்த உண்டியல் வசூல் செய்கிறோம் பாருங்க, வாளி வசூல் செய்கிறோம் பாருங்க, இது எப்படி ஏற்பட்டது தெரியுமா? சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மன்னர்கள் அந்த ஆட்சி காலத்தில் பள்ளிவாசலை பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கிறது பாருங்கள். இப்போ நம்ம ஃபேன் யூஸ் பண்ணுறோம், ஏசி யூஸ் பண்ணுறோம், லைட் யூஸ் பண்ணுறோம், இதுவெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்.
இதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன செய்யலாம் என்று யோசித்து இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதான் நோக்கம். இப்போ நம்ம பள்ளிவாசலை பொறுத்த அளவில் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த பொருளாதாரத்திலிருந்து நமக்கு காசு பணம் வருமானம் வருகிறது, அதை வைத்து இமாமுக்கு பிலாலுக்கு அல்லது பள்ளிவாசல் பராமரிப்புக்கு செலவு செய்யலாம் என்ற நிலை கிடையாது. உங்களை போன்றவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகும் செய்ய இருக்கிறீர்கள். உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டு இருப்பீர்கள். பள்ளிவாசலுக்காக மாத சந்தா எவ்வளோ நான் கொடுக்கிறேன், அல்லது 6 மாதத்துக்கு நான் இவ்வளோ சந்தா கொடுக்கிறேன், அல்லது வருட சந்தா கொடுக்கிறேன். இது கொடுப்பதெல்லாம் நமக்கு நன்மைக்குரிய விஷயம். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, ஒரு கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக நீங்கள் செய்கிறீர்கள், அதான் முக்கியமான விஷயம். இப்போ தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலே விளக்கு வாங்கி அதை வெளிச்சமாக ஆக்கினார்கள். ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டு இந்த துவாவை செய்திருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்கி வைக்கட்டும் இந்த உலகத்தில் மறு உலகத்தில். இப்போ பள்ளிவாசலுக்காக செய்யக்கூடிய அந்த காரண காரியங்கள் நன்மைக்குரியது. இப்போ நீங்கள் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள், என்ன செய்யலாம், எப்படி நன்மை செய்யலாம், ஏதாவது ஒரு பொருளாதார உதவி செய்யலாம் நினைக்கிறீர்கள். பள்ளிவாசலுக்கு கரண்ட் பில் கட்டி என்று சொன்னால் அது நன்மைக்குரியது. இப்போ அந்த காலத்தில் அந்த தோழர் விளக்கை வாங்கி பொருத்தினார். இந்த காலத்தில் கரண்ட் பில் வருகிறதா, நான் 1 மாதத்துக்கு நான் கட்டிக்கொள்கிறேன், 2 மாதத்துக்கு நான் கட்டிக்கொள்கிறேன். நீங்கள் கட்டலாம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கட்டலாம், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லலாம். வேறு பள்ளிவாசல் சார்ந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அதை எப்படி நாம் இதை நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது போன்ற இந்த காரியங்கள் செய்கிற போது இந்த துவா நமக்கும் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். எனவே இதில் நாம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நன்மையை சம்பாதிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் தொழக்கூடிய தொழுகைகள், வைக்கக்கூடிய நோன்புகள், செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையில் இஹ்லாஸான முறையில் இருக்கிற போது கண்டிப்பாக அதுதான் நமக்கு பயனளிக்கும். குர்ஆன் நீங்கள் ஓதுகிற போது, படித்து பார்க்கிற போது ஒரு செய்தியை பார்க்கலாம். உலகத்தில் நீங்கள் எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம், அதன் மூலமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த சிறப்பும் கிடையாது. நான் ஊரில் முக்கியமான பொறுப்பில் இருந்தேன், நான் லட்சாதிபதியாக இருந்தேன், கோடீஸ்வரனாக இருந்தேன், காசு பணம் எனக்கு இருந்துச்சு, நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா, எனக்கு சொர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பேச முடியாது. நான் பள்ளிவாசலுக்காக வேண்டி, மதரசாவுக்காக வேண்டி, ஏழை எளியோருக்காக வேண்டி, வறுமையிலே கஷ்டத்திலே சிரமப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி உன்னுடைய திருப்தியை நாடி யா ரப்பு, நான் உனக்கு இந்த நன்மையை செஞ்சேன், உதவி செஞ்சேன் என்று அல்லாஹ்விடத்தில் பேசி நன்மையை பெறலாம். இது வரலாற்றில் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. எனவே பள்ளிவாசல் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் நம்முடைய பங்களிப்பை செய்கிற போது அது நாளைக்கு மறுமையில் நமக்கு பயனளிக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, பள்ளிவாசலிலே வியாபாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். பள்ளிவாசலில் வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபார ஸ்தலம் கிடையாது. அது இப்போ பள்ளிவாசல் எவ்வளோ முக்கியமானது என்பதை கவனிக்கணும். ஒரு பொருளை வாங்கவோ கொடுக்கவோ அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் சரி செய்யக்கூடாது. ஒருத்தர் ஒரு பொருளை விற்கிறார், பள்ளிவாசலில் அனுமதி கிடையாது, விற்கக்கூட அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல் ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது. இப்போ காணாமல் போனதற்கு பிறகு அவர் அதை பற்றி பேசுமாறு சொல்லுகிறார். என் பொருள் காணாமல் போயிடுச்சு, அதை கண்டுபிடித்து கொடுங்க என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லுகிற போது என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? லா ரத்தகல்லாஹு அலைக்க, உன் பொருள் உனக்கு கிடைக்காமலே போகட்டுமாக. ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது, புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே வருகிறது. என் பொருள் காணாமல் போயிடுச்சு, எனக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுங்க என்று அவர் சொன்னால் அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ரா ரத்தகல்லாஹு அலைக்க, உனக்கு அந்த பொருள் கிடைக்காமலே போகட்டுமாக என்று சொன்னார்கள். இப்போ பள்ளிவாசல் ஒரு பொருள் கிடைக்க என்ன செய்யலாம்? காணாமல் போனவர்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் பேசணும், அல்லது பொதுவான ஒரு அறிவிப்பு செய்யணும். அடையாளம் சொல்லி உங்களுடைய பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பொதுவான ஒரு அறிவிப்பு செய்யணும் என்ற வாழ்க்கை சட்டத்திட்டங்களை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் போன்ற அந்த விஷயங்களை பள்ளிவாசலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இப்போ காணாமல் போன பொருட்கள் சம்பந்தமாக பல்வேறு சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கூட ஒரு மார்க்கம் சிறந்து விளங்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது. இப்போ நீங்கள் தெருவில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க,
விலை உயர்ந்த ஒரு பொருள் அல்லது விலை உயர்ந்த பொருள் கீழே இருந்து எடுக்கிறீர்கள், தெருக்களில் வீதிகளில் எங்கே ஒரு இடத்துல எடுக்கிறீங்க. அந்த பொருள் நமக்கு நல்லதாக தான் தெரியும், அதை நாம் பயன்படுத்துவதற்கு நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி கிடையவே கிடையாது. நம்ம எண்ணங்கள் நப்சு சைத்தான் அந்த ஊசலாட்டத்தை கொடுப்பான், பயன்படுத்தி கொள்ளலாம். யாருக்கு தெரிய போகுது? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு ஆசையை, எண்ணத்தை, ஊசலாட்டத்தை சைத்தான் ஏற்படுத்துவான். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். ஒரு தோழர் வந்து கேட்கிறார், புகாரி என்கிற நபிமுடைய தொகுப்பில் அந்த ஹதீஸ் வருகிறது, ரசூலல்லாஹ் நான் தெருவில் ஒரு பொருளை கட்டம் எடுக்கிறேன், அதுக்கு சட்டம் என்ன? அந்த பொருளை நீங்கள் கண்டெடுத்தீங்கன்னு சொன்னால் 1 வருட காலம் மக்கள் கூடக்கூடிய இடத்துல, மக்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய இடத்துல அதை நீங்கள் அறிவிப்பு செய்யணும். நான் ஒரு பொருளை கண்டெடுத்திருக்கிறேன், அந்த உரிய அடையாளத்தை சொல்லி அதை பெற்றுக்கொள்ளவும் என்று 1 வருட காலம், 1 வருஷம் நீங்கள் அதை அறிவிப்பு செய்யணும். 1 வருஷத்தில் யாருமே உங்கள் இடத்துல கேட்கவில்லை என்றால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லப்பட்ட வழிமுறை. இந்த காலத்துக்கு அதுக்கு மாற்று வழிகளெல்லாம் வந்து விட்டது. இப்போ நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் மக்கள் ஒன்று கூடுவது அல்லது அந்த ஊடகங்கள் போன்ற அந்த முறைகள் எல்லாம் அப்போ அது கிடையாது. இப்போ அந்த மாதிரி கிடையாது. நமக்கு அது ஒரு பொருளை காணாமல் போய்விட்டது என்றால் அதை சொல்லி பெறுவதற்கு இலகுவான வழிகள் வந்து விட்டது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய வானகரம் என்ற அந்த பகுதியில் சபீரா என்ற ஒரு பெண்மணியும் அவனுடைய மகனும் வாக்கிங் போயிருக்கிறாங்க, நடைப்பயிற்சி மேற்கொண்டு போனாங்க. காலை நேரத்தில் ஒரு 6 பவுன் 6 சவன் ஒரு தங்க செயினை எடுத்தார்கள். யாருக்கும் தெரியாது. அவங்க அதை பயன்படுத்தி வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம். நேராக போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறார்கள். காணாமல் போன அந்த பெண் தேடி வருகிறார். இந்த செய்தி அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அழைப்பு வந்து அந்த நகை என்ன, அடையாளம் என்ன என்பது போன்று விசாரித்து அதான் அவங்க செய்வார்கள். அதே போல் செய்து கொடுத்து விட்டார்கள். இது வீடியோ காட்சியாக வந்தது. 2 வாரத்துக்கு முன்னால், ஒரு 10 நாள் 2 வாரத்துக்கு முன்னால் வானகரம் என்ற அந்த பகுதியில் நடந்தது என்ற ஒரு செய்தி வீடியோ காட்சியாக வந்துச்சு. அப்போ அந்த பெண்மணி ஒரு இந்து மதத்தை சார்ந்த பெண்மணி, அந்த முஸ்லீம் மதத்தை சார்ந்த அந்த சபீரா என்கிற அந்த பெண்ணுடைய கையை பிடித்து கொண்டு அழுது புலம்புகிறார். நான் குருவி சேர்ப்பது போல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சேர்த்து இந்த நகையை வாங்கினேன், இது எனக்கு கிடைக்காத போது என்னுடைய வாழ்வே இல்லாதது என்று அந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், நீங்கள் கொடுத்து விட்டு நன்றாக இருக்கணும் என்று அந்த பெண் சொன்ன செய்தியை அதில் வீடியோ காட்சியில் பார்க்க முடிந்தது. நம்முடைய மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை இது. 6 பவுன் என்பது இந்த காலகட்டத்தில் இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு வரலாம், அல்லது 5 லட்சம் ரூபாய் மதிப்பு வரலாம். நமக்கு அது ஹலால் கிடையாது. ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தால் தன்னுடைய சிந்தனையில 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது நமக்கு கீழே இருந்து எடுக்கப்பட்டால் அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. 1 வருட காலம் அதை மக்களுக்கு அறிவிப்பு செய்யணும். அதுக்கு பிறகுதான் அதை நாம் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதையும் கவனிக்கணும். 1 வருடம் முடிஞ்சிருச்சு, நீங்க அந்த பொருளை பயன்படுத்துறீங்க. 1 வருடம் கழித்து ஒருவர் வருகிறார், நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்களா, அது என்னுடைய பொருள் என்று அடையாளத்தை சொல்லி கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கம் காட்டித்தரக்கூடிய ஒரு செய்தியை நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். பள்ளிவாசலில் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. கண்டெடுக்கப்பட்ட பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும், தெருவிலே கடந்தால் நம்ம அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக பார்க்கிற போது இவ்வளவு செய்திகளை பார்க்க முடிகிறது. இதே போலதான் கேரளாவிலே மலப்புரம் என்ற ஒரு பகுதியில், மஞ்சேரி அருகில் உள்ள திருக்கலங்கோடு என்ற ஒரு பகுதியில் ஒரு பெண்மணி தோட்டத்தில் வேலை பார்க்குறா. அந்த நேரத்தில் தங்க வளையல், அது வளையலை போட்டு வேலை பார்த்தா ஏதாவது கழட்டி வைத்து பார்க்கிற போது ஒரு காக்கா அதை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று விட்டது. ஒரு 3 வருட காலம் வரைக்கும் அந்த பெண்மணி அங்கெங்கு தேடி பார்த்தார், போனால் வந்தார், எதுவுமே கிடைக்கல. அன்வர் என்கிற ஒரு முஸ்லீம் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் ஒரு பொருளை பறிப்பதற்காக மேலே ஏறுகிறார். அங்கே காக்கா கூடு கட்டி இருக்கிறது, அந்த காகம் கூடு கட்டி இருக்கிறது. அந்த கூடு கட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். அதில் ஒரு தங்க வளையல் இருக்கிறது. எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறார். போலீஸ் பொதுவாக அறிவிப்பு செய்கிறது, காணாமல் போன பொருட்கள் உடைய அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. அந்த பெண்மணி பார்க்கிறார், அந்த வளையல் இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கிறார்கள், இது உங்களுடைய வளையல் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அந்த வாங்கின அந்த சீட் ரிசிப்ட் இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுத்து வாங்கி போனார் என்ற ஒரு செய்தி ஜூலை மாதம் 2025 நடந்த செய்தியும் பார்க்க முடிந்தது. இப்படி பல்வேறு செய்திகள் இருக்கிறது. இதிலிருந்து நான் சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறை நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக நன்றாக சொல்லித் தருகிறது. நாம் நடைமுறைப்படுத்துகிற போது அது நமக்கு சிறந்ததாக இருக்கும். அதன் மூலமாக பலர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
ஒரு செய்தி உங்களுக்கு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன். யமாமா நாட்டை இந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசர் இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்? பள்ளிவாசலிலே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியில் நடந்து கொண்ட அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டு புரிந்து கொண்டு, முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் போதிக்கிறார்களா, இதை விட சிறந்த எதுவுமே கிடையாது என்று எந்த விதமான போதனையும் இல்லாமல் நடக்கக்கூடிய காட்சியை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்ன வார்த்தை ஹதீஸ்களில் வருகிறது, எனக்கு இஸ்லாத்தை பிடிக்காது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், எனக்கு இஸ்லாத்தை பிடிக்காது. உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு நபர்னு சொன்னால் அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் தான். இப்போது எனக்கு பிடித்த மார்க்கம் இஸ்லாம், எனக்கு பிடித்த நபர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிடித்த ஊர் இந்த மக்கா, இந்த மதீனா என்று அவர் சொன்ன செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே வருகிறது. நம்முடைய செயல்பாடுகளை நாம் இஸ்லாமிய வழிமுறைப்படி அமைத்துக் கொள்கிற போது அது நமக்கு ஆத்மார்த்த திருப்தியை கொடுக்கும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தை கொடுக்கும். நம் மூலமாக நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மை பார்த்து இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லியிருக்கிறார்களோ, சஹாபாக்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கும், மன இச்சையை பின்பற்றாமல் ஷைத்தானோட ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இஸ்லாமிய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்தேகம் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் வாழச் செய்தால் புரிவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.